சுதந்திரமான தேசத்தை சுடுகாடாக்கிய சூத்திரதாரிகள் ஸ்ரீநேசன் ஆதங்கம். மன்னாரில் காணிகளை மீண்டும் வழங்க அரசாங்கம் திட்டம். பிள்ளையானை கும்பலோடு அழிக்க அதிரடி நடவடிக்கை, தொடர்ந்தும் சிக்கும் ஆபத்தானவர்கள். கொழும்பில் பாரிய தாக்குதலை மேற்கொள்ளவிருந்தவர் நள்ளிரவில் கைது. முல்லைத்தீவில் மின்சாரமின்மையால் அவதியுறும் மக்கள். இலங்கையில் நடந்த வலிந்து காணாமல் ஆக்கப்படர்கள் உண்மையை ஏற்குமாறு அரசுக்கு அழுத்தம். ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு, சத்திர சிகிச்சை நிபுணர் சுதர்சன் திடீர் மறைவுக்கு கஜேந்திரன் இரங்கல். புதைக்குழிகளில் உடலங்களை புதைக்கலாம், உண்மைகளை புதைக்க முடியாது, சட்டத்தரணி ரணிதா பகிரங்கம். நல்லூரில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு, காவல்துறை வெளியிட்ட தகவல். தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரச்சினைகளுக்கான ஒருங்கிணைந்த தீர்வு திட்டம் குறித்து கலந்துரையாடல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையை சுடுகாடாகவும் மனித புதைகுழிகளாகவும் வங்குரோத்து நாடாகவும் மாற்றிய சூத்திரதாரிகள் யார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு அவர் அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இனவாத விசத்தாலும் ஊழல் மோசடிகளாலும் இந்த நாடு நாசமாக்கப்பட்டுள்ளது. 74% சிங்கள மக்களின் வாக்குகளை பெற்று அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக பேரினவாதத்தை சிங்கள தலைவர்கள் சொற்களாலும் செயல்களாலும் விதைத்தனர். தமிழர்களை எதிரிகளாகவும் வில்லர்களாகவும் சிங்கள மக்களுக்கு சித்தரித்து காட்டிய வண்ணம் தம்மை சிங்கள மக்களை காக்க வந்த கதாநாயகர்களாக காட்டினர். இவ்வாறு சிங்கள அரசியல் நாடகம் 76 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிங்கள மக்கள் நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் கதாநாயகர்களான தலைவர்கள் ஊழல் மோசடிகளை தாராளமாக செய்து நாட்டை சூறையாடினர். 4-5 தலைமுறைகளுக்கு வேண்டிய சொத்துக்கள் பணத்தினை ஆட்சி செய்த பெரும்பாலான தலைமைகள் குவித்துக் கொண்டன. நாடு சுதந்திரமடைந்த போது ஆசியாவில் இலங்கை பொருளாதார நிலையில் 3வது நிலையில் இருந்தது. கோட்டாவின் ஆட்சி காலத்தில் நாடு பங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டது. வங்காளதேசத்திடம் கையேந்தும் பங்குரோத்து நாட்டினை ராஜபக்சக்கள் உருவாக்கினர். மொத்தத்தில் இனவாத விஷம், பாரபட்சமான ஆட்சி, ஊழல் மோசடிகள் இணைந்து சுதந்திரமான நம் தேசத்தை சுடுகாடாக மாக்கியது. மண்ணை அகழ்ந்தால் மனித எச்சங்கள் வெளிக்கிளம்பும் புதைகுழிகள் கொண்ட தேசமாக இந்த நாடு ஆக்கப்பட்டுள்ளது. லீ குவான் யூ அந்தரமான சிங்கப்பூர் தேசத்தை சுந்தரமான தேசமாக வடிவெடுத்தார். எமது இனவாத ஊழல் மோசடி தலைவர்கள் சுந்தரமான நாட்டினை அந்தரமான புதைகுழி தேசமாக மாற்றியுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேசிய இனப்பிரச்சினை நியாயமாக தீர்த்தால் சுந்தரமான இலங்கையை அவர்களால் ஆக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மஹிந்த ஆட்சி காலத்தில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்துரை சந்திரகாந்தன் மற்றும் அவரின் கும்பலை முழுமையாக அழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கிழக்கு மாகாணத்தில் கடத்தல்கள், காணாமல் போதல்கள் மற்றும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிள்ளையானின் கீழ் பணியாற்றிய ஆயுததாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பிள்ளையான் மற்றும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி என்ற புஷ்பகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நடத்திய நீண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைதுகள் இடம்பெற உள்ளன. கடந்த வாரம் மட்டக்களப்பு மற்றும் கொழும்பின் கெசல்வத்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2007 தொடக்கம் 2008 காலத்தில் பிள்ளையான் தலைமையிலான ஆயுத குழு கிழக்கு மாகாணத்தில் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமான கொலைகள், கடத்தல்கள் மற்றும் காணாமல் போதல்களை செய்ததாக குற்றச்சாட்டுகள் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த ஆட்சியின் போது அரசாங்கத்தின் ஆதரவுடன் பிள்ளையான் கும்பல் பல்வேறு கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் பாதாள உலக தாக்குதலுக்கு தயாராக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் ராணுவ கமாண்டோ படையின் ஓய்வு பெற்ற சார்ஜென்ட் மேஜர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். செக்கோஸ்லோவாக்கியாவில் தயாரிக்கப்பட்ட தானியங்கி கைத்துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் போதைப் பொருளுடன் நேற்று முன்தினம் இரவு மாலவேயில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து பல இராணுவ கமாண்டோ உடைகள் போலீசார் பறிமுதல் செய்தனர். துபாயில் உள்ள இராணுவ கமாண்டோ படையில் தப்பிச் சென்ற ஒரு சிப்பாய் இந்த துப்பாக்கி மற்றும் போதைப் பொருட்களை தனக்கு அனுப்பியதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். இவர் பாதாள உலக தாக்குதலை நடத்த தயாராகி வருவதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சந்தேக நபர் பிப்ரவரி மாதம் ஓய்வு பெற்ற இராணுவ கமாண்டோ படை உறுப்பினராகும். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் மின்சாரம் இன்மை மற்றும்
வீதிகள் சீரின்றி காணப்படுவதால் அப்பகுதியில் வசிக்கும் விவசாய குடும்பங்கள் இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேற்று குறித்த இடத்துக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டதுடன் அப்பகுதி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது, தேவிபுரம் பகுதியில் 2ஆம் குறுக்கு வீதி மற்றும் 3ஆம் குறுக்கு வீதி பகுதிகளில் 24க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் வாழ்ந்து வருவதுடன் அப்பகுதியில் 200 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இருப்பினும் இதுவரை அப்பகுதியில் மின் இணைப்பு பொருத்தப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு மின் இணைப்பு பொருத்தப்படாத காரணத்தினால் குறித்த பகுதிகளில் வசிக்கும் விவசாய குடும்பங்கள் தமது விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதில் பல்வேறு இடர்பாடுகளை முகம் கொடுத்து வருகின்றனர். குறிப்பாக இப்பகுதியில் மின் இணைப்பு பொருத்தப்படாமையினால் எரிபொருளின் பயன்பாட்டில் இயங்கும் நீர் இறைக்கும் இயந்திரங்களை கொண்ட விவசாயிகள் தமது பயிற்சிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்கின்றனர். இதனால் எரிபொருளுக்கு அதிகளவில் செலவு செய்ய வேண்டியுள்ளதாக அப்போது விவசாய குடும்பங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மக்கள் எதிர்நோக்கும் சிக்கல் நிலைமைகளை கேட்டறிந்த பாராளுமன்ற உறுப்பினர் மின் இணைப்பை பொருத்துவது மற்றும் வீதிகளை சீரமைப்பது தொடர்பில் தம்மிடம் கோரிக்கை கடிதங்களை கையளிக்குமாறு கேட்டுக்கொண்டதுடன் முன்னாள் மக்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் சிவபாதம் குகணேசனும் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்படல்கள் இடம்பெற்றன என்ற உண்மையை அரசும் அரசு சாராத சகல தரப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் முன்னாள் தவிசாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சாலிய பீரிஸ் வலியுறுத்தியுள்ளார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற செம்மணி நூல் வெளியீட்டு நிகழ்வில் இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற இலங்கையில் காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் மனித புலிகுலிகள் என்னும் தலைப்பிலான கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்னர் 2 வருட காலம் அதன் தவிசாளராக பணியாற்றினேன். அவ்வேளையில் அலுவலகத்துக்கு ₹1 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் நாம் சென்று பார்த்தபோது நமக்கான அலுவலகம் கூட இருக்கவில்லை. எனவே எவ்வாறு இருப்பினும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு அவசியமான வளங்கள் மற்றும் வசதிகள் இல்லாமலும் தீர்வு காண வேண்டும் என்ற உண்மையான அரசியல் தன் முனைப்பின்றியும் எதனையும் செய்ய முடியாது. இதேபோன்று காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் நிதியமைச்சின் கீழ் இயங்குகிறது. அவ்வாறு இருக்கையில் அந்த அலுவலகத்தினால் சுதந்திரமாக செயற்பட முடியாது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் உரியவாறு இயங்குவதற்கு அதற்குரிய சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும். அதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு அரசினால் ஸ்தாபிக்கப்பட்ட காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் மீது சற்றும் நம்பிக்கை இருக்கவில்லை. அவர்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு நிலவிய போதிலும் எம்மால் இயலுமான அளவு நாம் பல்வேறு விடயங்களை செய்தோம். இவ்விவகாரத்துக்கு சர்வதேசத்தினூடாக நீதியை பெற்றுக்கொள்வது என்பது நடைமுறையில் சாத்தியமற்றதொரு விடயமாகும். எனவே நாம் உள்ளக பொறிமுறையை மேலும் பலப்படுத்த வேண்டும். அது மாத்திரமன்றி இவ்வாறான வலிந்து காணாமல் ஆக்கப்படல் சம்பவங்கள் உண்மையிலேயே இடம்பெற்றனவா என்ற கேள்வி தெற்கில் வாழும் பலருக்குண்டு. எனவே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றது என்ற உண்மையை நாம் எவ்வாறு தெற்கு மக்களுக்கு புரிய வைக்கப் போகிறோம் என்பது பற்றி சிந்திப்பதுடன் இவ்விடயத்தில் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் நிலவும் இடைவெளியை எவ்வாறு சீரமைக்கப் போகிறோம் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும். மேலும் இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் இடம்பெற்றன என்ற உண்மையை அரசும் அரசு சாராத சகல தரப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமன்றி இவ்விடயம் சார்ந்து அரச கட்டமைப்பை எவ்வாறு மாற்றியமைக்க வேண்டும் என கலந்துரையாடப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்ஷன் மறைவிற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணரான வைத்திய சுதர்சன் மாரடைப்பு காரணமாக நேற்று கொழும்பில் காலமானார். இது தொடர்பில் செல்வராசா கஜேந்திரன் தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் இவ்வாறான பதிவை வெளியிட்டுள்ளார். சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்திய சுதர்சன் திடீர் மறைவுக்கு செய்தியறிந்து நாம் பேரதிர்ச்சி அடைகிறோம். அவரது இழப்பு மருத்துவ உலகுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அவரது மறைவுக்கு எமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அவருடைய இறப்புக்கு மருத்துவத்துறையில் உள்ள பல்வேறு நபர்களும் அரசியல் பிரமுகர்களும் சிவில் சமூகத்தினரும் பல்வேறு மக்களும் தொடர்ச்சியாக தமது ஆழ்ந்த அனுதாபங்களை வெளிப்படுத்தி வருவதுடன் வைத்திய துறைக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மனித புதைகுழிகளில் நீங்கள் உடலங்களை புதைக்கலாம், ஆனால் ஒரு காலமும் உண்மைகளை புதைக்க முடியாது என செம்மணி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற செம்மணி நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதைக்கப்படாத எண்புக்கூடுகளும் ஆன்மாக்களும் நிலத்தை கிழித்து கொண்டு வெளியே வந்து உலகத்துக்குள் மக்களுக்கும் எங்களை உரிய முறையில் புதைக்கவில்லை, எங்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை என தெரிவித்து வருகின்றன. தமது அன்புக்குரியவர்களை தேடி அலைந்து மாத்திரமன்றி விசாரணைகள் மற்றும் சாட்சி பதிவுகள் என பல இடங்களுக்கு அலைந்து தெரிந்த மக்கள் களைப்படைந்து விட்டனர். உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி இதுவரை பெற்றுக் கொடுக்கப்படவில்லை.
எனினும் தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது, அவர்களின் பேர் விவரங்கள், பதவி நிலை என அனைத்து விடயங்களையும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நன்கு அறிந்துள்ளனர். இறுதி யுத்தத்தின் போது இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்தவர்களும் சோதனை சாவடிகளில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டவர்களும் என பல்வேறு சந்தர்ப்பங்களில் லட்சக்கணக்கானோர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். இதற்கான புள்ளி விவரங்கள் அனைத்தும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மற்றும் சாட்சி பதிவுகளில் உள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுழிகள், மீட்கப்பட்டுள்ள எலும்புக்கூடுகள் தொடர்பான விசாரணைகள் மிகவும் தாமதமாகவே முன்னெடுக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் பல வருடங்களாக தாமதமாகியுள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர்கள் நீதியை கோரி 16 வருடங்களாக பரிதவித்து நிற்கின்றனர். சுயாதீன விசாரணைகளின் ஊடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க விரைவான செயற்பாடுகள் அவசியம் என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பினரும் கதவடைப்புக்கு பூரண ஆதரவு வழங்க வேண்டும் என வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜெயந்தன் தெரிவித்துள்ளார். அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு தமிழ் தாயகத்தில் காலகாலமாக இராணுவத்தின் அச்சுறுத்தல்கள் காணப்படுகிறது. இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்கான நீதியான விசாரணைகள் நடைபெறவும் இல்லை, அதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதாக தெரியவும் இல்லை. இது இவ்வாறு இருக்கையில், சென்ற வாரம் முல்லைத்தீவு முத்தியன்கட்டில் ஒரு குடும்பஸ்தரின் கொலைச்சம்பவம் இடம்பெற்றது. அந்த குடும்பஸ்தர் ஏதாவது தவறு இழைத்திருந்தால் கூட அவரை காவல்துறையினரிடம் ஒப்படைத்து அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். தண்டிப்பதற்கு இராணுவத்தினருக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அவரது மரணத்துக்கு காரணமான இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட நீதியான விசாரணைகள் இடம்பெறுமா என்ற சந்தேகம் தமிழ் மக்களிடத்தில் காணப்படுகிறது. இந்த பிரச்சினை தென்னிலங்கையில் ஏற்பட்டால் அங்கு பாரியோர் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும். அண்மை காலமாக அகலப்படும் செம்மணி மனித புதைகுழியில் 180க்கும் மேற்பட்டதான எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான சர்வதேச விசாரணைகள் இடம்பெறுமா அல்லது இந்த விடயங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப்படுமா என்ற சந்தேகம் எங்களுக்கு காணப்படுகிறது. 400 தொடக்கம் 600 பேரை கொலை செய்து புதைத்ததாக கிருசாந்தி கொலை வழக்கு குற்றவாளியான இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அந்த வகையில் முத்தியன்கட்டு கொலை சம்பவத்தையும் இந்த இராணுவமே செய்துள்ளதாக நமக்கு வலுவான சந்தேகம் எழுந்துள்ளது. இனியும் இவ்வாறான சம்பவங்கள் இந்த நாட்டில் இடம்பெறக்கூடாது என்பதற்காக இராணுவ அதிகரிப்புக்கும் எதிராக எதிர்வரும் 18ஆம் தேதி வடகிழக்கில் கர்த்தால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே வர்த்தக சங்கம், உணவகங்கள், பேருந்துரிமையாளர் சங்கம், முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் போன்ற அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த கதவடைப்புக்கு ஆதரவு தர வேண்டும் என தெரிவித்துள்ளார். வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தனாலய வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு காவல்துறையினரால் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் APS ஜெயமகா தெரிவித்துள்ளார். இதன்படி நல்லூர் ஆலய விசேட உற்சவங்களில் 600 காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நல்லூர் கந்தன் ஆலய வருடாந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் எதிர்வரும் வாரம் நல்லூர் ஆலயத்தில் விசேட உற்சவங்கள் இடம்பெறும். இந்த நிலையில் ஆலயத்துக்கு வருகை தரும் பெருமளவான பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு திருட்டுக்களை தடுக்கும் முகமாக வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களில் இருந்து விசேட காவல்துறை அணியினர் நல்லூர் ஆலய பாதுகாப்பு என வரவழைக்கப்பட்டுள்ளதாக ஜெயமகா தெரிவித்துள்ளார். அத்தோடு சிவில் மற்றும் சீருடையில் சுமார் 600 காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தென்பகுதி மற்றும் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலிருந்து திருட்டுடன் தொடர்புடைய பல்வேறு சந்தேக நபர்கள் இனங்காணக்கூடிய போலீஸ் அணியொன்றும் நல்லூர் ஆலய உற்சவத்துக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஏற்கனவே பல திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் தொடர்பிலான புகைப்படங்கள் ஆலய நுழைவாயில்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு புகைப்படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டவர்கள் யாராவது ஆலய வளாகத்தில் இனம் காணப்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவலை வழங்குவதன் மூலம் உரிய சந்தேக நபரை விரைவில் கைது செய்யக்கூடியதாக இருக்கும் என போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமகா வலியுறுத்தியுள்ளார். இதன்படி போலீசாரினால் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் பொதுமக்கள் குறித்த விடயத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். வடக்கு மற்றும் பெருந்தோட்ட தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வு, முஸ்லிம் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து பொதுவான தீர்வு கொள்கை ஒன்றை எதிர்வரும் நாட்களில் சமூகமயப்படுத்தவும் கலந்துரையாடலில் உறுதியான திட்டத்தை வகுத்ததன் பின்னர் எதிர்க்கட்சிகளின் சகல தரப்பினரும் எதிர்க்கட்சி தலைவரை சந்திப்பதற்கு முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் GL பீரிஸ் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் GL பீரிஸின் கொழும்பில் உள்ள இல்லத்தில் எதிர்க்கட்சிகள் பிரதிகள் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கும் எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசி ஜெயசேகர, மனோ கணேசன், ரிசார்ட் பதியுதீன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் லசந்த் அழகியவண்ண, பாட்டாளி சம்பிக ரணவக்க, மஹிந்த திசாநாயக்க, இந்தியாவுக்கான முன்னாள் உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகுடா ஆகியோர் கலந்து கொண்டனர்.
சமகால அரசியல் நிலவரம் மற்றும் பொருளாதார விவகாரங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து கூட்டு பொறுப்புடன் செயற்படுவதன் அவசியத்தை முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் GL பீரிஸ் இதன்போது எடுத்துரைத்தார். நாட்டின் பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பின் பிரச்சினை மற்றும் வடக்கு மற்றும் பெருந்தோட்ட தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினை, அவற்றுக்கான தீர்வு, முஸ்லிம் மக்களின் அடிப்படை பிரச்சினை மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து பொதுவான தீர்வு கொள்கை ஒன்று எதிர்வரும் நாட்களில் சமூகமயப்படுத்தப்பட இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் ஊடாக உறுதியான திட்டத்தை வகுத்ததன் பின்னர் சகல தரப்பினரும் எதிர்க்கட்சி தலைவரை சந்திப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பில் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குறிப்பிடுகையில், அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு சந்திப்பு இடம்பெறவில்லை. இந்த அரசாங்கம் தன்னிச்சையான முறையில் செயற்படுகிறது. ஆகவே சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் வலுவாக அழுத்தத்தை அரசாங்கத்துக்கு பிரயோகிக்க வேண்டும். இந்த சந்திப்பில் பல விடயங்கள் பேசப்பட்டன. யார் தலைமையில் அரசியல் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது குறித்து எவரும் வலியுறுத்தவில்லை. ஏனெனில் தற்போதைய சூழலில் அரசியலுக்கு அப்பாற்பட்ட வகையில் செயற்பட வேண்டும் என்பதை சகல தரப்பினரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் யோசனைகள் எதிர்வரும் நாட்களில் மக்கள் மயப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளனர். இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.